பரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. ஆடைகளை துவைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அதோ ஒரு குளக்கரை தெரிகிறது. குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து வர வேண்டும் என்றால் கரத்தில் நான் பெற்றெடுத்த செல்வம் இருக்கின்றானே என் கண்ணே, உன்னை பார்க்கின்ற பொழுது உன் தந்தையை பார்ப்பது போலவே இருக்குதாடா நான் பெற்ற மகனே. நான் பெற்றெடுத்த பிள்ளையை எங்கு விட்டு செல்வது என்று தெரியவில்லையே. இந்த அடர்ந்த கானகத்தில் என் மகனை நான் எங்கு தடுமையில் விட்டு செல்வேன் என்று இந்த அடர்ந்த கானகத்தில் அம்மனுடைய மாலையும் இருக்கிறது. அம்மா தாயே உமையவளே, ஓ பராசக்தி, நான் வணங்கு தெய்வமே, அம்மா பாஞ்சாலி அம்மா, ஒருவரை மாலையிட்டு ஐவருக்கு தேவியான அம்மன் பாஞ்சாலி தாயே, அம்மா தாயே, இந்த பாவைப்படும் துயரத்தை துன்பத்தையே பாரம்மா. அம்மா, நான் பெற்றெடுத்த பிள்ளை உன்னுடைய ஆலயத்திற்கு முன்பதாக வைத்து விட்டு செல்கிறேன். குளக்கரைக்கு சென்று ஆடைகளை துவைத்து வரும் வரையில் நான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீதானம்மா தாயாக இருக்க வேண்டாமம்மா. உன்னை பெற்று தாக்க வந்து விடுகிறேன். நடந்துதான் போனோம். அவ மேக்கப் பிடிக்கல, அவளுக்கு என்ன பியூட்டி காட்சி மொழியா நம்ம போனா. அப்பா, மகளே காவேரி, மனக்கோலத்தோடு வந்திருக்கிறேன். இத பாருங்களப்பா, நீங்கள் இருவரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்கம்மா. அம்மா சொன்னதை போன்று
உன் எண்ணம் போலவே உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உன்னுடைய வாழ்க்கை உன் கையில. ஆகட்டும். பல்லாண்டு காலம் வாழ்க மகளே. சரி வாங்க புறப்படுங்க, நேரம் ஆகுது. வாங்க, வாங்க. அப்பா, இந்த நாள் வரை பிறந்த நாள் முதலாக இந்த வழியை கூட நான் பார்த்தது கிடையாது. ஏன்பா காட்டு வழியா இருக்குது, இருந்தாலும் அங்க பாருங்கப்பா ஒரு அம்மன் ஆலயம் தெரியும். ஆமா, அங்க சென்று நான் அம்மனை வணங்கி விட்டு வருகிறேன். மகளே, அப்பா. அம்மனுடைய அருள் உனக்கு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படியா? சீக்கிரம் வணங்கி சீக்கிரம் விட்டு வா. வாங்க. நாங்க இதே இடத்துல இதே காத்திருக்கிறோம். இடத்துல இருங்க. அம்மா தாய் அகிலாண்ட குடி பிரம்மண்ட நாயகி ஆதிபரா சக்தி அம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நீப்பத்தூர் ஏழு வீடு சென்னம்மா புத்தாறு மதுரை பூங்கா வளத்தாளி முத்துமாரி ரேணுகா பரமேஸ்வரி தாய் அம்மா திரௌபதி அம்மா தாய் நீ எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அம்மா. இந்த ஆலயத்தில் குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது. அம்மன் பாதத்துக்கு குழந்தை இருக்கிறது. சரி, குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறான். யாருடைய பிள்ளைன்னு தெரியல. அம்மா யாராவது இருக்கீங்களா? ஐயா, குழந்தைக்கு சொந்தக்காரர் யாராவது இருக்கீங்களா? குழந்தை அழுகுறா. இந்த பக்கம் யாராவது இருக்கீங்களா? என்ன இது? இந்த பக்கம் யாராவது? ஐயா, ஐயோ பாவம் அழுதுகிட்டே இருக்கிறான். ஆபத்துக்கு பாவம் இல்லை. அடடா, ஆண்மகனாக இருக்கிறான். அழுகின்ற குழந்தை. நான் கரம் தொட்டதும் குழந்தை அழுக நிறுத்தி விட்டானே. 10 மாதம் சுமந்தால் மட்டும்தான் பெற்றெடுத்த பிள்ளையின் அழுகை நிறுத்த முடியும். இந்த பிள்ளை நான் வாரி அணைத்ததும் அழுகை நிறுத்தி விட்டான். என் கருத்தை பிடித்துக்கிட்டானே, என்ன செய்வது? சரி, யாருமே இல்லை இந்த ஆலயத்தில். இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தையை தனிமையில் விட்டு சென்றான். இங்க இருக்கிற புலி சிங்கத்துக்கு இவன் இரையாயிடுவான். ஆகினாலே இந்த குழந்தைய இங்க விடக்கூடாது. அம்மா, நீ கொடுத்த வரப்பிரசாதமா நினைத்து இந்த குழந்தை நான் எடுத்துட்டு போறேன். குழந்தைக்கு சொந்தக்கார, குழந்தைக்கு உரிமையானவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா குழந்தை கொடுத்துறேன். ஏண்டா, அது வரல என் கூட இரு, நான் உன்னை அழாம பாத்துக்கிறேன். வா போலாம். அப்பா, காவேரி அக்கா போன அம்மா நாள் என்ன வருது? என்னம்மா கையில குழந்தை? அப்பா, அதுவா ஆலயம் சென்றேனப்பா. ஆலயத்தில் குழந்தை இருந்தான். அந்த குழந்தை யார் பெற்ற பிள்ளையோ, யார் பெற்ற பிள்ளையோ பெற்றெடுத்தவா ஆலயத்துல வச்சுட்டு எங்க போயிருக்கிறானோ, நீ குழந்தைய தந்துட்டு பெற்று வந்து தேடி பார்த்தா குழந்தைய நான் அவங்களே எப்படிமா வேதனைப்படும்? அப்பா, நானும் எனக்கு மட்டும் அறிவு இல்லையாப்பா. நானும் சுத்தி முத்தி 4 பக்கம் குரல் கொடுத்து பார்த்தேன். சரி, யாராவது இருந்தா குழந்தை கொடுத்துடலாம் அப்படின்னு. குழந்தை அவங்க யாரும் குரல் கொடுத்த மாதிரி இல்ல, குழந்தை அழுக நிறுத்துற மாதிரி இல்ல. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு குழந்தை வாரி அணைச்சுக்கிட்டேன். அணைச்ச உடனே அழுகி நிறுத்திட்டானா? நிறுத்திட்டான். சரிம்மா. அப்பா, அது இல்லாம ரொம்ப அழகா இருக்கிறான்ப்பா. அப்படியா? அம்மா இருக்கிறான். காவேரி, என்னம்மா? விளையாட்டு வினியாகன்னு சொல்லுவாங்க. நீ சின்ன பொண்ணுடி, விடுந்தால் உனக்கு திருமணம். குழந்தையோட போனா அத்தை மாமா என்ன நினைப்பாங்க யோசனை செய்தியா? ஒரு பெண்ணாக பிறந்தவ தானம்மா நானு. எனக்கு கொஞ்சம் கூட தான் மனசாட்சி இருக்கா. நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க மறந்து விட்டியா? நாட்டு மக்கள் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. காவேரி, குழந்தை தானே. உளவாயம் உள்ளம்மா, ஊர்வாயம் உழ முடியாது. அப்பா, இங்க பாருங்கப்பா, குழந்தைக்கு சொந்தக்காரர் வந்து குழந்தை என்னோட குழந்தைன்னு கேட்டா கொடுத்துடலாமா? என்னங்க அது வந்து நான் வச்சிருக்கேன். சரிம்மா. ஐயரை கூட சந்தேகப்படலாம், நடக்கட்டும். ஆண்டவனை சந்தேகப்படலாமா? ஆண்டவன் எல்லாம் கிடைச்சிடலாம். இதெல்லாம் அவனுடைய அருள். ஐயா ஐயா, ஒரு பழப்பட்டை கொடுக்காண்டா. டேய், மலைமேட போடுறா. பத்திரி குட்டு வர வச்சு கட்சியில பழப்பட்டேன்னா போடுறா.
ஐயா மனமேட போற சீதை செய்தி யாரும் மெரி கூடாதுங்க. ஏய் அந்த வாழை மரத்தை வெட்டி அது போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? யாரெல்லாம் ஒரு 2 பேரை காட்ட கூடாது. சமையல்கார் வரல பதார்த்த முட்டை. ஏண்டா யார் மேல வச்சிக்கற கல்யாணம் ஆறுங்க. ஆறுவா மனமேட போற சர்தி. போல ரெடி. எந்தடா? ஏரி வேலைக்கா போய் வர ஏரி வேலையா? ஏன்னா ஏரி பண்ணி கொண்ட மாதிரி கொட்டிய மாடிய நான் ஏரி வேலைன்னு சாதாரணமா சொல்றேன். என்னன்னா போய் பாருங்க நம்ம தாய்க்குள்ளலாம் எவ்வளவு ஜென்மத்து ஓடிறாங்க தெரியுமா ஏரி வேலை? எப்படி? எதையும் பார்க்க சொல்லக்கூடாது ஐயா. எப்படி ஓடிறாங்க? அதுக்கு 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்களா? 6 மணிக்கெல்லாம் வீட்ல போட்டு தேடிக்க ஆள் கிடையாது. ஆம்பளைக்காரங்க ஏஜானு பாக்கத்துல பசங்க ஏஜானு பாக்கத்துல மூஞ்சி கூட கழுத்து கிடையாது. தலை வச்சு பாத்துக்கிட்டே ஆடாடா போட்டா எடுத்துட்டாங்களாடியா. அப்படியே பேய் மேரி போய் நிக்குது ஐயா. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்புற மந்தி எடுத்துட்டு ஏரி உள்ள இறங்குனாங்கனா 6 மணி நேரம் கட்டப்புற போட்டு இடிக்குறாங்க. அரபாட்டு மண்ணு தேறல காஞ்சு போச்சுப்பா. உடனே மத்தறையில எங்கன்னு பாக்குறாங்க. பொம்மையாட்டுக்கு தத்தடியா உட்கார்ந்துக்கறியா? 10 பேருக்கு ஒரு குரூப். டேய் இப்பலாம் 20 பேர்டா. 20 பேரா? ஆமா. 4 குடும்பம் நாசமா போச்சு. எதுக்கு? மத்தறையில உட்கார்ந்து பொம்மையாட்டுக்கு வாய் வச்சு சொமாக்குறாங்களா? இவன் அவன வெச்சிக்கறானாடி. அவன் இவன வெச்சிக்கறானாடி. இதெல்லாம் உட்கார்ந்து சொல்றானே அவன் அவன வெச்சிக்கறானாடி. ஏண்டா? ஓ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஏரி வேலைக்கு போறேன். நீ கூட ஏரி வேலைக்கு போற? ஆமா. நீ முன்னாடி ஏரியில செய்றீங்க? இல்லப்பா மதுவாண்ட செய்றோம். மதுவாண்டியா? பாத்துறேன். தெரிஞ்சிருந்தா நான் வந்து பாத்துறேன்டா. வேன் வாடகை தரேன். கும்பலா வந்து பாத்து பெருமளவு வராராம் பாரு. ஏரி வேலை செய்றாங்கன்னா ஏரி உள்ள செய்றாங்களா? டேய் ஏறா இதெல்லாம். மாலை வந்தாச்சு. அடுத்து அண்ணாமாக மாப்பிளைகான். இல்ல பப்ளிகான். மாப்பிளைகான். ஏங்க மாப்பிளை ரெடியா இருக்க? ரெடியா இருக்கா? மாப்பிளை வரார் நாட்டு வண்டியிலே. ஓடு வண்டியிலே அவர் ஆட்டோ வண்டியிலே. உட்காருங்க ஐயா. பேச்சு காலி எடுத்து வச்சு உட்காரு. வலது கால்ரா. வலது காலி எடுத்து வச்சு எது காலி வெட்டுறியா? நீ உட்காருப்பா. உட்காருங்க. மூத்திர நேரம் இருக்குது. அவன் ஏடா கூட நீ உட்காரு. நாய் வேற அழுகுது. நாய். மாப்பிள வந்தா சடுத்து. மணப்பெண். ஏமா பொண்ணுக்கு ஜோடி பிளா முடியுதாமா? நோ இல்லடா. நோ இல்ல எஸ் இல்லையா? இன்னும் இல்லையா? எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்கமா? 1800 ஆடா போடா. சரி 1800 பேரா? ஏய் ராஜவா மாப்பிள வேற போய்ச்சிக்கறாரு. மாப்பிள போய்ட்டா யாருக்கு தாலி கட்ட நாரம் உண்டா? ஏங்க உன்னை போய் சொல்றேன் எனக்கு சொல்ற. டேய் நாடி உள்ள வராதடா. ஆச்சரியங்க. என்ன? பொண்ணு டைம் போனா அவுத்து போட்டு பாத்ரூம்ல உட்கார்ந்திக்குதே. அறிவு இருக்கா உனக்கு? நீ ஏன் உள்ள போன? என்ன நடந்து வச்சாங்க? சுத்தம் பண்ணி பாத்ரூம் போயிதே. அவங்க போனா நீ ஏடா உள்ள போன? ஏங்க நீ பொண்ணு டைம்ல கை தந்து உள்ள விட்டா? வெளிய இருந்து கூப்பிட வேண்டியதானே? அம்மன கட்டியா உட்கார்ந்திக்கு சாப்பி. வாடாப்பா. போடா. நோ மாப்பிள்ளை நினைப்ப பாரு டேய். புள்ளி பாருடா. மியாவ். ஏமா? டேய் ஏங்க பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்ரூம் உனக்கு என்ன கோவமா? ஆமா நான் கோச்சிக்கினேன். கோயிச்சிக்கினியா? ஆமா. கோயிச்சு யாருக்கு என்ன? அசிங்கப்பட்டான். யாரா? எங்கது? ஓ ஆமா. என்ன நடக்கும் போது என்ன வார்த்தை பேசுறீங்க? அப்பா எப்பா பாரு கரமாந்திர கெல்லனுப்பு இதே வார்த்தையா? அவனை சொல்லி தவறு கிடையாது. ஒரு சபையில பெரியவங்க தான் நல்ல வார்த்தை சின்னவங்க பேசுறா. தான். ஏண்டா உன் கூட வேலை செய்யறவன் தானே? அவன் வாயில தவறான வார்த்தை வருதா? நீ ஏன் சொல்லக்கூடாது? உனக்கு அறிவுரை சொல்ல மாட்டே நீ. ஏண்டா ஆண்டா. ஒரு கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. ஒரு மங்களகரமான வார்த்தை பேச தெரியாது. இந்த மாதிரியாடா அவசரமா பேசுவேன். இதுக்கு தாண்டா அந்த கரமாந்தத்தை அட என்ன
ஆனா மூட்டை பேச்சாங்க பேசுவான் இவனே மேல்றா என்ன மேல்றா இவனே மேலு மூட்டை போனவையோ ஆடா பாவி இந்த மாதிரி பேச்சலாம் என் வாயில வராது ஆமா நீ பேசுறது மங்களகரமான வார்த்தை தாலி காட்டுறாங்களா தாலி அறுக்கறாங்களா அவங்க எப்படியா பேசுறாமா இருந்தவனே மேலு அது மாதிரி கதையா இருக்கும் வாங்கதே சும்மா இல்ல என்ன நடக்குது சானியா சானியா ஐயா 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 என்னம்மா கல்யாணம் நடக்குது ஏன் அப்படிலாம் பேசுற என்ன எப்படி பேசுறாங்க டேய் அதெல்லாம் விடு ஆ, நலங்கு வைக்கிறேன்டா நலங்கு வைக்கணுமா? சுமங்கலி பெண்ணு கூப்பிடு அம்மா கைத்துல கவுர்ல அந்த பொம்பளை அடிக்க ஒரு 3 பேர் 5 தலைமையிலே போனவனா. என்னம்மா அடிச்சுடா என்ன என்ன அவளை கூப்பிடு மாமா அப்படி அது மாதிரி தப்பா போயிடுறமா நீ அது மாதிரி தப்பா நினைச்சு அவன் சொல்றான்னு அந்த காலத்துல பொம்மை நாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க காலையில எழுந்த உடனே அந்த தாலி கவுரத்து கண்ணுல ஒத்திக்குவாங்க ஆமாண்டா கணவனை கண்ணு தாலி எடுத்து கண்ணுல ஒத்தி வாங்க அது மட்டும் கிடையாது மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ இந்த தாலி கவுருக்கு பழுக்க மஞ்சா பூசுவாங்க கைக்கு அது வந்து அந்த காலத்து பொம்மை நாட்டிங்க ஏன் இந்த காலத்து பிள்ளைங்க ஒரு ஜக்கால்ட்டு கூட பூசத்து கிடையாது ஏய் மச்சான். ஏன்டா அப்படி சொல்ற ஜாக்கெட்ல கரை ஒட்டிக்குதாமா பூசத்து கிடையாது ஐயா. அப்படியே அவுக்குதுங்க கட்ட வரல மாட்டுன்னு பூசுதுங்க ஆ. பாத்ரூம் மாநில மாட்டு வந்துட்டு காயிட்டுனா போய் தொடம் போட்டு பெரு மொத்தம் ஐயோ எந்த ஆளி மாந்த வச்சுட்டு வந்துட்டு எடுத்து மாட்டிக்கிறது அம்மா மஞ்சா கவுரு இருக்க லேடிஸுக்கு ஒரு ஆபத்து இல்லம்மா இந்த தங்கத்துல சரடுன்னு வந்துச்சு பாரு அன்னைக்கே குடமா குட்டு சோறா போச்சு ஏன்டா அப்படி சொல்ற டேய் 5000 10,000 1 லட்ச ரூபாய் நக்கடையில கொடுத்துட்டு ஒரு 10,000 கைத்துல போட்டுக்கிறது இந்த ஆவாத காட்சி எதிர் வீட்டு காட்சி சண்டை காட்சிக்கிறா பாரு அவ எதிரில வர மொத்தம் அந்த புடவை மடிப்புல நடுவு வெளிய விட்டுன்னு போவோம் கண்டிப்பாடா சீனு ஏய் என்ன 5,000 பாத்தியா ஏய் என்ன 10,000 பாத்தியா என்ன 50,000 பாத்தியா மேனா மினிக்குன்னு போவான் எதிரில 2 வீலர்ல சிவனேன்னு வருவாம்மா அந்த தாலி ஒரு பார்க்கும்போது கண்ணு பொறு பொறு பொறுன்னு மாதிரி இருக்கும். பண்ணடா அவன் ஒரு கையில 1/2 லிட்டர் முருகன் ஒரு கையில தாலி ஐயோ ஏன் தாலி வண்டியில வரவன் தாலி அறுத்துக்கிட்டு போயிட்டானா கூட பரவாயில்ல அறக்க முடியாத கழுத்துல விதுவா மாட்டிக்கிச்சு வச்சுக்கோ ஆமா ஆக்சிலேட்டர் முறுக்கு ஏன்டா கை வாட்ட முடியும் கோயில கழுத்துல மணி போடுறது அக்கா ஏன்டா வந்தா இருக்கற அத்தி எங்க நான் இருக்கறேன் நீ வேற வாங்க ஒரு 3 பேர் ஒரு 3 பேர் வாங்க 3 பேரும் நான் என் வீட்டு விசேஷத்துக்கு நீ வந்தா உன் வீட்டு விசேஷத்துக்கு நான் வருவேன். வா வேகமா வா ஊர்வலம் நடக்கின்றது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து பொங்கிடும் அன்பு தங்கையில் நெற்றி குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது கிச்சி கடப்பிடிங்க மாடி நான் வச்சுக்கிறேன் மழை தூவி வசந்தங்கள் ஊர்வலம் நடக்கின்றது எழி பொங்கிடும் அன்பு தங்கையில் நெற்றி குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது இரு பாத்து பாத்து நீலங்கள் வேடிக்கை வாழன் ஊரெங்கும் கொண்டாட்டம் எத்தனை பேர் வாங்கிக்கோ நீலங்கள் வேடிக்கை வாழன் ஊரெங்கும் கொண்டாட்டமா உமை கண்டோர்கள் கண் பற்றி போகின்ற எழிலோர் சிங்காரத்தை நோட்டமா கொடியத்தாரை பாருங்கள் உனக்கு போய் மாப்பிடிங்க இடம் கொள்ள பூமழை தூவி கந்தங்கள் நாட்டும் ஊர்வலம் நடக்கின்றது அன்பு தங்கையில் நெற்றி குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது
வாழ்க்கை உண்டானது கழகு மகளே நீ வாழ்கவே நினைத்தால் உறவை கொடுத்தால் இரண்டும் ஒன்றானது திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் வரும் காலமே வாழ்கவே திருமணம் ஆயிரம் காலமே வாழ்கவே திருமணம் மனமேடை தந்தே மனப்போன்ற பிள்ளை மணவாளன் கையில் விளையாடும் மனமேடை தந்தே மனப்போன்ற பிள்ளை மணவாளன் கையில் விளையாடும் உண்மை விளையாட்டுக்காரே வருகின்ற தெய்வம் விளையாடும் அது தெய்வம் காலம் நீ கைகள் தந்து இங்கு வந்த நேரம் உன் காதில் நன்று சொல்லி வைத்த வேதம் கட்டழகு மங்களமும் வாழ்வே கடவுள் இணைத்தான் மனநாள் கொடுத்தார் வாழ்க்கை உண்டானது தலைமகளே நீ வாழுவே ஆனந்தராகம் இது கால காற்று இது செய்யும் அறியாத உள்ளம் அது தெய்வ வெள்ளம் மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேளை நல்ல பொட்டு வைத்து இங்கு வந்த நாளை நீ எண்ணியதும் இல்லை நாளை கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது மகளே வாழ்கவே அவனே நினைத்தான் உறவை கொடுத்தான் என்றும் ஒன்றானது மகளே வாழ்கவே ஐயா இதுதான் பயந்தாடு பண்ணிட்டியா இல்ல இந்த காலத்துல இப்படி ஒரு ரெண்டாங்க எப்படியா நான் வச்ச தட்டு தர மாட்டாங்க நான் மாத்திரம் போனி போய் எதுக்கு போய் பூஜை பார்க்க போய் நேரா ரைட் போ அவளை யாரா கேட்டு பாருங்க அவன் தான் சொல்றான் நான் தட்டு எடுத்து மாதிரி யாரு தட்டு ஆமா இன்னைக்கு பேசு வேலைக்கார போய் கொண்டாடா நீ வாங்கி நீ என்ன பண்ணணும் கேளுமா அம்மா என்ன பண்ணணும் அப்பா அருண் தட்டு மாட்டினாரு வந்து காப்பாத்தணும் அம்மா லட்டு போட்டு வந்து எங்க தட்டு ஏன் வாங்கி போற நீ நினைச்சு ஆயிரம் தட்டு தருவாங்களா வரபோது பாக்க நமக்கு தட்டு குத்து மாலாது பழுக்கு தட்டி எடுத்து மச்சு வைடா தட்டி எடுத்து மச்சு வை ஓ தட்டுக்கு மேல வைக்க வரணும் உட்காருமா உட்காருமா சைலண்ட் எட்டு போ
ஏய் சைலன் ஆளை கொடுத்தீங்க யாருன்னா ஒரு ரூபாய் அந்த ஆளுக்குள்ள போட்டீங்களா? நீங்க கட்டி கட்டிங்க ஒரு ரூபாய் போய் உட்காரு போ. உட்காருமா உட்காருமா போதும் உட்காரு. என்ன தட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? என்னப்பா எனக்கு முடிஞ்சதுமா? ஆமாண்டா டேய் அடுத்து மொய்டா மொய் மொய்யே 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 பட்ட மொய்யே பட்ட மொய்யா மாப்பிளைக்கு சொத்துக்காரு மாப்பிளைக்கு தாய் மாமே பொண்ணுக்கு தாய் மாமே எல்லாரும் வாங்குவோம் மொய்யே மொய்யே. இன்னும் ராஜ் கவுண்டர் ஐயா இன்னும் வடநேர் கொடுத்து சேர்ந்து நாட்டாண்மைக்காரர் உயர் திருவாளர் ராஜ் கவுண்டர் ஐயா அவர்கள் மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் மொய்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். 201 ரூபாய் மொய்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். மொய்யே பரிசுத்து இன்னும் குழந்தை செல்வம் பரிசுத்த ஐயா அவர்கள் இங்கு மணமக்களை பாராட்டி 101 ரூபாய் மொய்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். மொய்யே அண்ணம்பாக்கத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் மணமக்களை பாராட்டி 201 ரூபாய் மொய்ப்பணமாக கொடுத்திருக்கிறார். மொய்யே மொய்யே தட்டுக்கு அவ்வளவு வந்துங்க மொய் வைக்க ஒண்ணு கூட காணோம். ஐயா ஐயா பத்திரிக்கை துட்டு கூட வரலையாப்பா? பூவாசா அரிசி ஊற வைக்காத மேற்கொண்டு நான் போவே இல்லையா? அடுப்புல தண்ணி ஊத்து அந்த 3 கேஸ் சரக்கு ரூம்ல வச்சு பூட்டு யாருக்கு ஒரு கட்டி கூட கொடுக்காத போய் துட்டே வரல. மா தாய் குளம்லாம் ஏன் வாங்கலாமா? நீங்க வாசனை பாட்டு தெரியுது. நாடகத்துல கல்யாண காட்சி வரும்பொழுது நம்ம மொழி வைக்கணும் பொழுது கம்முனு துட்டு இல்லாத வந்துட்டுமே அப்படின்னு வாசனை பண்ணாதீங்க. நாங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம். காதல மூக்கலை கட்டி கைட்டு கொடுப்போம். நாங்க ஏமாத்த மாட்டோமா? அடைக்கால வச்சு ரசீது எடுத்தாந்து கொடுப்போம். சௌகரியம் வந்தா மூட்டுங்க இல்லைன்னா மொழி போட்டு போங்க. மொய் மொய் முடிஞ்சுதுமா? ஐயர் கத்திர விட்டாரு. எப்படிடா மாடு புடிச்சு கட்டு வந்து போய்க்கிறாருமா. கவுரு காலில் சுத்தி நீட்டு போய் கட்டில் தட்டுக்குது. ஐயோ இல்லாம கல்யாணம் எப்படிடா நடக்கும்? கலாட்டா பண்ண போயிட்டியா? ஆள் கட்சி போய் ஏறிட்டியா? 10 ரூபாய் உன் அக்கௌண்ட்ல போட்டுருப்போ. சொல்லு ஆவடிப்புரா ஆவடிப்புருக்கு அந்தம் இன்னும் காந்த அம்மையார் அவர்கள் மணமக்களை பாராட்டி 10 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் திருப்பி கொடுத்து சொல்லியிருக்கிறார். உள்ள போய் கொடுத்துருவாங்க இருமா. ஏமா என்னப்பா ஐயர் இல்ல ஐயர் மந்திர ரெண்டு வந்து நான் சொல்லிட்டுமா? ஆபத்து பாவல மந்திர நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லட்டுமா? நான் வந்து ரெண்டாங்கட்டா ஐயர் என் வாயில வந்தா மந்திரம் நல்லா கட்டி எடுத்துங்க நல்லா எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆபத்து பாவல மந்திர நீங்களே சொல்லுங்க. மந்திரம் சொல்லும் போது குறுக்கு நெடுக்கு பேச கூடாது. மந்திரம் விட்டுடு எனக்கு. சரி சரி ஐயரை மாறிட்டுமா? மாறுங்க மாலை எத்தாண்டி யாரு நீ போட்டு பேசுற? ஏய் பிராமணன் எல்லாம் அப்படி பேசுவா. அடி சுதராமடா அடி அபிஷ்டு என்னடி பேசிட்டு இருக்க? அடி வாத்தால சாரபா முட்டா ஒரு மகாராணி என்ன பார்த்து என்னடா பேசுற? ஏய் பிராமணன் எல்லாம் அப்படி பேசுவா. சமஸ்கிருதம் தான். ராஜா மாலை குடுறா. மாலை கட்டிட்டு வா. மாலை போடு. இன்னும் மாங்கல்யம் வாங்கலையா? மாங்கல்யம் வாங்கியாடியாண்டம்பா. எல்லாம் தான் இருக்குது இல்லையா? ஏய் அத தயா கேக்குறேன். எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன். வெறுமனே இருக்கா? சுத்தம் பரதம் விஷ்ணு சசிவரமா பங்காளிகளா வந்துட்டாங்களா? எங்க கேட்க வேண்டிய வார்த்தை எங்கடா கேக்குறே? கல்யாணத்துக்கு சொந்தக்காரலாம் வந்துட்டாங்களா? அனைவரும் வந்தாச்சுடா. ரைட் ஸ்டேஷன்ல சரியாத்து பாத்திரம் ஜீவாத்தோட வந்தேற விஜயா மாதிரி மீசி எடுக்கிறவங்களா மீசி எடுத்துக்கலாம். ஐயர் என்ன ஒரு இந்த ஐயருங்க ஐயர் எந்த ஊருங்க? ஏன் ஐயருக்கு தேவசம் கொடுக்க போறியா? ஒரு ஐயர் இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? எப்படி பேசுவா? நீ ஒரு பேசு. கல்யாணம் நீ பேசு. இல்ல பேசுங்க. அப்ப கம்யூனிட்டி எவனே இஷ்டம் தான் ஓட போறாவோ. எப்பேற்பட்ட சபை பெரியவன் செலவு உட்காந்துட்டு இருக்கா? மஞ்சள் பட்டாத்து பார்த்து வந்து பேசிட்டு இருக்கா? இருங்க மன்னத்தை வேற எதில் விட்டு தெரியல. சரிம்மா சொல்லிட்டுமா? குருவே குருவே விண்ண போடுங்க காதலிச்சு கைவிட்டு விடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காத. திண்டியோட பைபாஸ்ல நான் 6 மணிக்கு வந்து நின்றேன். நான் 7:30 மணிக்கு வந்து நின்னவனும் இவருக்கு யாது வந்து கேட்டா ஜாமு ஓர ரயில் வச்சு 2 துண்டு ஆக்குறான். காலை கதவு தர ஹரிச்சந்திரா வைவுடு பொய்யால தூக்குடா. ஏன் முகூர்த்த மேல தெரிவித்துட்டா? சரி சரி விடுங்க.
கல்யாணம் பண்ணதுமே சொல்லிடுறேன். ஆம் ஆம் சுத்தா பர்தன விஷ்ணு என்னடா இது ஆம் தேவதா சோபத் நாயா போ அவெல்லாம் பார்க்கணும் இப்படி ஐயா பேச்சி ஏன் பையா ஐயே எங்கடா மந்திர சொல்ல ஒரே கரெக்டா படிக்கறாமா? ஏன் கோபறீங்க? என்ன கோபறீங்க? இத பாருங்க. அரியாத்துங்க அப்படிதான் இருக்கும். என்ன அரியாத்துங்க? அத பாக்குறீங்க. எனக்கு மந்திரம் வரணுமா இல்லையா? ஏய் யாரவே தள்ளி உட்காரா. ஏய் அப்படி தள்ளி உட்காரா. ஏய் இப்படி தள்ளி உட்காரு. மாப்பிளை விட இவ தான் கூட காசலா இருக்கா. இப்படி தள்ளி உட்காரு. ஐயரா ஓ மாப்பிளை சீண்டிங்கங்கறாரு. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சீன்றதல்ல சீன்றா. அதுக்கு அப்புறம் அவரே அடிடுவா. கம்முனு ஏமா கம்முனு இருக்குமா மந்திரத்தை சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. இருக்கிற 4 மந்திரம் மாத்திரம் போலிச்சு எனக்கு. ஸ்ரீ சைலே சரியா பாத்தி பாத்தி கூட வந்து அரவி ஜாமகமி கஸ்தூரி திரவல ஆத்மலிக வஜஸ்தே கௌஸ்துவம் நாசக்கே நமக்கிதம் கண்டே வெரிக்கே கங்கனம் கோவஸ்த பரிவசிதே கோபால சூடாமணி 6 மணிக்கு நாடகத்தை விட்டாய் நமகா அம்போகத்தை வாங்க நமகா இப்படிக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நமகா ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க நமகா எல்லாரும் சன் கும்பல சாப்பிடணுமா நமகா சாப்பிட்டு பையத்துக்கு வேலை ஏறியா நமகா ஆடி போய் இறங்கியா நமகா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியா நமகா பஸ்டால உலாத்துறவங்க உலாச்சா நமகா இன்னைக்கு நாடகத்துக்கு கோட்டை கோவில் மேட்டுப்பாளையம் வந்தவாசி பக்கத்துல கீ கொடுங்காலூர் பக்கத்துல ஓட்ட கோயில் நாடகத்துக்கு வந்து சேர்ந்தனமாக நமஹ கொள்ளடம் காவேரி கோமளத்தை அவுத்தரி என்னுடைய குழந்தையா? ஒரு பெண்ணாக பிறந்தவர் ஒருவனுக்கு ஒருத்தென்று வாழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய தமிழுடைய பண்பாடு. அதற்கு மாறாக ஏற்கனவே ஒருவனை காதலித்து அவனோடு ஒன்று சேர்ந்து குழந்தையை நடத்தி மன கோலத்தில் மன மேலில் வருகின்ற ஒரு பெண்ணா நீ எனக்கு வேண்டாம். நீ காவல்கார பையன்டா நீ என் பேச்ச அடி புத்தா நீ 1000 முறை சொன்னேனே இல்லையா நான் கேட்கல பேசாதே சொல்லிட்டே காரணம் நீ அடி வாடா தலை மீறி வச்சிட்டீங்க ஐயோ நீ தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க நீ வாயே தரக்காத ஏய் பேசாத பேசி கேட்டு வந்தா அண்ணன் பொண்ணு மான மரியாதை எல்லாம் போயிடுறா இனிமே இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது புறப்படு போலீஸ் குடும்படா குடும்பம் என்னடா பொண்ணு வந்து வச்சிரா இந்த மாதிரி நிலைமை மொத்த ஓடி நின்னு அதிகமா பேசுற கல்யாணம் பண்ணிட்டு புள்ள வச்சு அதிகமா பண்ணிக்கிறீங்க கேளுங்கடா இதுக்கு கதி என்ன கதியோ ஓடி பேசாத போய் தூக்கு மாடி சாவுடா தூக்கு மாடி சாவுடா ஐயோ காவேரி கருத்துல வேண்டாமா இந்த குழந்தையால திருமணம் தடைபட்டு போய்விடும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த தாய் வார்த்தை நீ கேட்கவில்லையே காவேரி. யாரு பெத்த குழந்தைய நீ தாயாகிற என் தாய் விட்டு சொந்தம் எல்லாம் என்னை விட்டுட்டு போகுது காவேரி. இதோட அண்ணன் மகத்தை அண்ணி மகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? என் தொப்புள் கொடி உறவலா என்னை விட்டுட்டு போகுது காவேரி. இதையோ la 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 la
மனசு கல்லுன்னுவாங்களே, உன் மனசு என்ன கல்லா போய் விட்டதா காவேரி? ஒரு வார்த்தை அத்தை மாமி, இந்த குழந்தை என்னதில்ல, வர வயல கிடைச்ச குழந்தை, அம்மன் ஆலயத்துல கிடைச்ச குழந்தை நீ சொல்லியிருந்தா உன் திருமணத்தை அடையில்லாம நடத்திருக்குமாமா. அம்மா உனக்கு என்னாச்சு? பாய் தவறி உன் குழந்தைன்னு சொன்னேன், என்னமாச்சு உனக்கு? காவேரி பாய் திறந்து பேசு. மௌனம் ஏன்? மௌன தலை கொள்ளாதிரி. அப்பாவை பாரு, தலை நிமிர்ந்து நடக்கிற உன்னோட தந்தை தலை குடிந்து நிற்கிறார். உனக்கு பிறகு உன் தங்கி இருக்கிறார். அவளை யோசித்து பாத்தியா? அவளுக்கு திருமணம் நடக்குமா? வரமாப்பிள்ளை என்ன நினைக்க மாட்டாங்க? உன் வாழ்க்கை பாப்பனா அவ வாழ்க்கை பாப்பனா? என்னடி ஆச்சு உனக்கு? அம்மா ஏன் அழறீங்க? அழாம என்ன பண்ண சொல்ற? எதுக்காக அழறீங்க? அழாம என்ன பண்ண சொல்ற? பெண்ணு பெத்துனா அதனால பெத்த வயிறு பத்தி எரியுதுடி எனக்கு. அம்மா நான் ஏதும் தவறு செய்யவில்லை. வாய் தவறி விளையாட்டுவார்கள் தான் நான் உரைத்தேன் என்னுடைய பிள்ளை என்று. இப்படி புரிந்து கொள்வார்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை அம்மா. அம்மா அனாதையா கிடைத்த குழந்தைய ஆதரவு கொடுக்கலாம் நான் எடுத்துட்டு வந்த நானே இந்த குழந்தை அனாதை குழந்தைன்னு சொல்ல முடியுமா? ஆகினாலே என் பிள்ளைன்னு சொன்னேன். காவேரி இதுல என்னமா தவறு? அனாதை குழந்தைக்கு நீ ஆதரவு கொடுத்த, நான் பெத்த பிள்ளை என்று அனாதை நிக்கிறேன். நான் ஒரு யாருக்காக அழுவண்டி? நான் யாருக்காக அழுவேன்? காவேரி தென்னை பெத்த தண்ணீர், பிள்ளை பெத்த கண்ணீர்னுவாங்க. எங்களுக்கு கண்ணீர்ல உண்டாக்காதரி. அம்மா அங்க மானத்தோட இருக்கணும். தந்தை முகத்தை பாரு, என் முகத்தை பாரு. இந்த குழந்தை உன் கருத்துல வேணா, இப்போது எங்கேயாவது விட்டு விடு. வா அத்துக்கிட்டே மாமா கிட்டே நான் சொல்றேன். என் அண்ணங்கால நான் வேற மீண்டும் உனக்கு திருமணம் நடக்கணும். வாடி மீண்டும் திருமணமா? அம்மா ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு எது நடக்க கூடாதோ அப்பேற்பட்ட அவமானம் இப்போது எனக்கு நடந்து விட்டது. தாயே நான் உயிரோடு இருப்பதை விட இறந்து விடலாம். எனக்கும் துன்பங்கள் இருக்கிறது, கஷ்டங்கள் புரிகிறது அம்மா. ஆனால் இப்படி நான் மௌனமாக இருக்கிறேனே அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னடி? இந்த குழந்தைதாம்மா. பாவம்மா, பச்சை பிள்ளைம்மா. அதனால இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? வாழ வேண்டிய பிள்ளைம்மா. இந்த குழந்தைய நாமளே அழிக்க வேண்டாமா? இத பாரும்மா, இந்த குழந்தைய நானே வளர்க்கலாம். வாய மூடி. யாரு பெத்த குழந்தைக்காக? அம்மா எனக்கு திருமணமே வேணாம், என் வாழ்க்கை இதோட முடிச்சு கொள்கிறேன். இந்த குழந்தைக்கு நான் இதோட கண்ணி தாயா இருந்து நான் காப்பாத்திக்கிறேன், வளர்த்துக்கிறேன். இந்த குழந்தையால நான் இருந்தா போதும். யார் வீட்டு குழந்தைக்கு நீ தாயாக பாக்குற? தாய் நான்றி அம்மா, என் வார்த்தை. ஆனா எனக்கு ஆதரவு கொடுக்கறதுல என்னமா தப்பாயிடுச்சு? ஆதரவு கொடுக்க வேணாம். இப்படி ஒரு திருமணம் நின்று விட்டது உங்களுக்கு வேதனை. உனக்கு ஆதரவே இல்லாத போய்விட்டது. அம்மா மீண்டும் யாரு இவனை திருமணம் செய்து கொள்வாங்க? மீண்டும் திருமணம்? எப்போது திருமண மேடையில் என்னை பார்த்து தவறாக பேசினார்களோ இனி காலம் உள்ளவரை நான் திருமணம் செய்து கொள்ள போவது கிடையாது. காலம் உள்ளவரை நான் கன்னியாக இருந்து பிள்ளை பெற்றெடுக்காமலே தாயாக போகிறேன். இந்த பிள்ளை காவேரி வார்த்தைக்கு பெருசா இருக்கும், பேசுறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு செட் ஆகாது. வாழ்க்கைக்கு நகமாகுது. காவேரி ஒரு 10 மாசம் நீ ஒரு சுமந்து ஒரு பிள்ளை பெத்தான் உனக்கு சதமாகும். யாரு பெத்த குழந்தைக்கு நீ பிள்ளையாக தாயாக ஆசைப்படுறேன். இந்த குழந்தை உன் பேரு சொல்லுமா, என் வார்த்தை கேளுமா. பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா. ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு ஒரு முறைதான் திருமணம் நடக்க வேண்டும். மறுமுறை நடந்தால் தவறாக பேசுவார்கள். திருமணம் செய்யக்கூடிய என்னுடைய மாமாவே என்ன தவறா பேசிட்டு போறாரு. அவரோடு நான் மீண்டும் போய் குடும்பம் பண்ணவனா மாட்டமா? எனக்கு திருமண ஆசை இல்லை. இந்த குழந்தைய வளர்க்கணும். ஆனாதே அந்த குழந்தைக்கு நான் ஆதரவு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். காவேரி என் பிடிவாதத்தை மாத்த மாட்டேன். இது வரைக்கும் உன்னை தொட்டு அடிச்சதில்லை. ஏன்? எனக்கு முதல்ல நீ வந்து பிள்ளைய பிறந்த. ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்த உடனே ஒரு குழந்தை பிறக்கலாம் மலடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு நீ குழந்தை பிறந்த. காவேரின்னு உனக்கு பேர் வச்ச. நல்லபடியா எங்க குழந்தை தாய் இல்லாத பிள்ளை உன்னை தலைமையில் அடிப்பாங்க பொத்து பொத்தி வளர்த்தேன். என் குறையை தீர்க்க வந்தவன், என் கொலை செய்க்க வந்தவன். அதனால என்ன மலடின்னு சொல்லாம நீ பிறந்த. அதனால நான் சொல்றேமா, உன்னை யாரும் மலடின்னு சொல்லக்கூடாது. காவேரி வார்த்தை கேளுடி. நான் திருமணம் செய்து கொண்டு பிள்ளை பெறாமல் இருந்தால் தானே என்ன மலடி என்று உரைப்பார்கள். எனக்கு தான் திருமணமே வேண்டாம் என்று உரைக்கிறேன். திருமணம் செய்து கொள்ளணும். நீ வேண்டாமா? அப்படின்னா எங்க வார்த்தை எப்போது திருமணம் நின்று விட்டதோ இனிமேல் நான் திருமணம் செய்து என்ன பண்ண போறேன்? உன் மனசுல ஒரு அளவுக்கு இழிவு இருக்கமே இல்லடி. பெத்தவங்களை புரிஞ்சுக்காத பொண்ணு. இனிமே நீ வாழ்ந்த என்ன செத்த என்ன எப்ப எங்க பேச்சு கேட்கலையோ உன் ஊரு மட்டும் எங்களுக்கு வேணுமா? அடி பாரு, பயிர்ல மழை பெஞ்சா பயிர் சிறப்பா இருக்கும், பாறையில மழை பெஞ்சா யாருக்கு நீ நலம் கிடைக்கும்? அது மாதிரி உன் மனசு பாரியா போச்சு. எக்கட கதால கெட்டு போடி. மகளே காவேரி, அப்பா அப்பான்னு ஒருத்தன் இருக்கிறான்றது உன் நினைப்புல இருக்கா? இருக்குது தந்தை. யாரம்மா மதிச்ச? அம்மாவை மதிச்சியா இல்ல என்ன மதிச்சியா?
அத்தை மாமாவை நினைச்சு பாத்தியா? கல்யாணத்துக்கு வந்தார்களே அத்தனை பேர்கள் நினைச்சு பாத்தியா? நீ யார் குழந்தை என்று கேட்க பொழுது அம்மா ஆலயத்திலே கிடைத்த குழந்தை என்று எடுத்து சொல்லியிருந்தார். உன் திருமணம் தடைப்பட்டிருக்குமா? உன்னை உதாசனப்படுத்தியிருப்பாரா? உணரும் தன் வாயார கெடு சொல்லுவாங்களே. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியம்மா, கெடுத்துக்கிட்டே. அம்மா அத்தனை முறை சொல்றா, அவ வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கல. அம்மா படிச்சுவோம்மா, நீ படிச்சுவோ, பண்புள்ளவோ. உன் அடிக்கிற வயசு இல்லம்மா, அறிவுரை சொல்ற வயசு கிடையாது. அனைத்து தெரிந்த நீ இப்படி ஒரு வார்த்தை பெத்த தாயை உதாசனப்படுத்தியா? அம்மா நான் உனக்கு அறிவுரை சொல்ல வரலம்மா. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பா. ராஜா, இந்த குழந்தையை பார்த்தா என்னையே அறியாம எனக்குள்ள ஒரு பாசம் வருதுப்பா. ஆகினால தான்பா திருமணம் வேண்டாம் என்று ஒரு கேனப்பா. நான் செய்தது தவறுதான். மகளே காவேரி, கல்யாணம் பண்ணிக்கமான மீண்டும் ஒரு வார்த்தை இந்த தந்தை நான் சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? இந்த குழந்தை எங்கே கிடைத்த குழந்தை? அம்மன் ஆலயத்திலே கிடைத்த குழந்தை. அந்த அம்மன் தான் உனக்கு துணை. இவனுக்கு நீ துணை. உனக்கு இவன் தான் துணை. மகளே காவேரி, எங்கிருந்தாலும் இந்த தந்தையின் உடலிலே மூச்சு இருக்க வரை உன் நிரப்பு மாறாதம்மா. வாழ்க மகளே, என்ன சோதனையில ஆண்டவா. சரி, நடப்பதை மறப்போம். இனி நடக்க இருப்பதுதான் நினைக்க வேண்டும். குழந்தை பசியா இருப்பான் போல இருக்கு. அக்கா வா போலாம் அரண்மனைக்கு. அக்கா நில்லுங்க, எங்க போறீங்க? நம்முடைய நாட்டுக்கு போலாண்டி. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் அரண்மனைக்கு போகலாம். என்னடி கேட்க போறேன்? பெற்றெடுத்த தாயும் தந்தையும் எதற்காக சொல்றாங்க? உன்னுடைய நல்லதுக்கு தானே சொல்றாங்க. யாரோ பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ தாயாக நினைக்கிறியே அக்கா, இதெல்லாம் முறையா? ஏண்டி ஏன் கூடாது? இந்த குழந்தைய அனாதி அப்படியே தப்பி தவறி அவன் வளர்ந்தாலும் பாக்குறவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பிள்ளைய ஏளனமா பேசுவாங்க, தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தந்தை இல்லாத பிள்ளைன்னு தலை மீது தட்டுவாங்க. ஆகினால தாண்டி இந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுக்கலான்னு தாண்டி நான் வச்சுட்டு இருக்கிறேன். அக்கா, ஒரு நாட்டு இளவரசி, நீ படிச்சவ, உனக்கு அறிவுரை நான் சொல்லக்கூடாது. அனைவருக்கு அறிவுரை நீதான் எடுத்து சொல்ல வேண்டும். இப்போது ஒன்றும் கெட்டவில்லை. பெற்றெடுத்த தாயின் தந்தை நம்ம இருவரும் எப்படி வளர்த்தார்களோ அதே போல இந்த குழந்தையை நான் வளர்க்க சொல்றாங்க. மாமா திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. மாமா பிடிக்கலனால பரவாயில்ல, உனக்காக எத்தனையோ நாட்டு இளவரசியை காத்து கொண்டு இருக்கிறார். அதை யாராவது ஒரு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருங்கக்கா. இல்லடி, எனக்கு திருமணம் வேண்டாம். இத பார்த்தாயா, இந்த குழந்தை பாருடி, என் கருத்தை எப்படி பிடிச்சிருக்கான் பாருடி. நான் அக்காடி, சொல்றது தங்கச்சிடி. ஏன்டி இப்படி பேச? பெற்றெடுத்த தாய் வரத்துக்கு மறுப்பு, தந்தை வரத்துக்கு மறுப்பு, உடன் பிறந்த தந்தை வரத்துக்கு மறுப்பு. இனிமேல் நாட்டு இருக்கவே கூடாது. நாட்டுக்கு போடி. நான் எங்கடி போவேன்? செத்து தொழிலி போடினே முடியாது. சொன்னாய் ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ மன்னவன் பாடும் தமிழ் பிறந்தே ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ கட்டி போனாலும் கட்டு மட்டும் போகாது. போகாது. வேறொருவர்
ஆரிரோ 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 ஆரிரோ. அம்மா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஆதிபராசக்தி அம்மா, உலகத்தையே படைத்தவளே, இந்த பாவை என்னை எதற்காக படைக்க வேண்டும்? நான் எதற்காக என் தாயின் கருவில் தங்க வேண்டும்? நான் கருத்தரித்தேனே அப்போது இருந்திருக்க கூடாதா? இறைவா, நான் பிறந்த நேரமோ, நான் வளர்ந்த நேரமோ, இல்லை இந்த பூமியில் காலடி எடுத்து வைத்த நேரமோ, என் வாழ்வு திருமணம் நடக்கும் வரை வந்துவிட்டு இப்படி நான் வாழ்ந்து வாழாமல் இருக்கிறேனே அம்மா. மகனே, நீ யார் பெற்றெடுத்த பிள்ளை என்று எனக்கு தெரியாதடா. ஆனால் உன்னை பார்த்தால் என்னையே அறியாமல் எனக்குள்ள ஒரு பாசம், என் தாய் என்னை வளர்த்தது போல உன்னை வளர்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆகையால் அம்மன் ஆலயத்திலிருந்து உன்னை அழைத்து வந்தேனடா. ஒரு நிமிடம் அழாமல் இருந்திருந்தால் இந்த தாய்க்கு திருமணம் நடந்திருக்கும். உன்னை நான் சந்தோஷமாக என் கணவரோடு நான் உன்னை காப்பாற்றிருப்பேன். பெண்ணாக பிறந்தவன் நான் எப்படி தன்னந்தனிமையில் உன்னை காப்பாற்றுவேன் என்று எனக்கு புரியவில்லை. சின்ன தாயிவள் நராசாமி உள்ளில் தோன்றிய நிரோசாமி உள்ளவாராரோ உங்கள் சொந்தங்கள் யாராரோ உங்கள் கண்ணீர் தான் நீர் சின்ன தாயிவள் நராசாமி உள்ளில் தோன்றிய நிரோசாமி. மகனே, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயோ என் முகத்தில் வெடிக்க வேண்டாம் என்று உரைத்து விட்டார்கள். என்னை பெற்றெடுத்த தந்தையும் அதே வார்த்தை உரைத்தார். என் உடன் பிறந்த தங்கை அடித்து உதைத்து சித்திரவதை செய்கிறார். அத்தனையும் எதற்காக நான் தாங்கிக் கொண்டேன் தெரியுமா? நீ அனாதை ஆகக்கூடாது, உன்னை யாரும் தாயில்லாத பிள்ளை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக. வாழ வேண்டிய பிள்ளை, உனக்கு உலகம் என்னவென்றே தெரியாதடா. அம்மா நான் இருக்கிறேன், இனி உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. இனிமேல் தாய் தந்தை சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அனைவரும் இந்த காவேரி தாய் நான் ஒருவளே. அழக்கூடாது, அம்மா நான் இருக்கிறேன். கட்டி கரும்பே கண்ணா நதியே
வந்தாலும் எப்போது உன் தாய்ப்பால் கண்ணீரை ஆசைப்பட்டது. பட்டிக்கரும்பே கண்ணா உன் கண்ணம் சிவந்த மண்ணா. குளக்கரைக்கு சென்று ஆடுகளை துவைத்துக் கொண்டு வந்துவிட்டு இருந்த பொழுதும் பாஞ்சாலி அம்மனுடைய ஆலத்திற்கு முன்பதாக நான் பெற்றெடுத்த மகனை அம்மா தாயே என் மகனுக்கு தாயாக நீ இருக்க வேண்டும் என்று உரைத்து விட்டு சென்று என்னுடைய மகனோ தாயை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பா. இப்பொழுதே புறப்படுகிறேன் மகனே. பெற்ற வயிறு பற்றி எரியுதடா என் ராஜா. தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா. தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா. சுமந்த புள்ள 10 மாசந்தா இங்கே பெற்ற பின்னே வாரமாச்சம்மா. யாரோ சின்ன தாயாரோ நான் யாரோ கோளாரோ. என்ன விதிடா விதிய சொல்ல ஒரு வழி இல்லையா. என்ன சொல்லடா சொந்தம் சொல்ல ஒரு வழி இல்லையா. வெள்ளம் பகலோ நம்ம அள்ளி வளப்பா முடிச்சு நித்தம் பாட கொடுப்பா. வாழும்போது தள்ளி வப்போ சத்த பெண்ணை கொள்ளி வப்போ பிள்ளையாக பெற்றது இந்த பாவம் செஞ்சு புட்டானா. என்ன பாவம் செஞ்சு புட்டானா. தெய்வத்துக்கே மாறி வேஷமா மகராணிக்கு இங்கே ஏழை வேஷமா. ஆனாரோ யாரோ நான் யாரோ கோளாரோ. ஐயோ என் ராஜா 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெற்ற பாவிடா. எங்கடா இருக்க என் ராஜா என் செல்வமே. பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். ஐயோ சிறுகிறதுக்கு போறேன் என்ன பார்த்து. எங்கடா இருக்க இந்த தாயை விட்டு பிரச்சனை எங்கடா இருக்கு. ஆனா நான் பெற்ற செல்வமே. ஒருவேளை என் பிள்ளை காட்டுக்கு போயிருப்பானா. அம்மா அப்பா காட்டுக்கு தான் போயிருக்கா. என் ராஜா எப்பொழுது நான் உன்னை பார்க்க போகிறேன் என்று தெரியவில்லையோடா. ஏன் கண்ணே எப்பொழுது நான் வருவேன். காட்டிற்கு காட்டிற்கு போன எந்த
ஐயோ வகையும் காணே